ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் நிஷா பேஷன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் புதுசாக ஒரு ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் உங்களுக்காக நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் நிறைய பேருக்கு டேன் ஆயிரும். ஸோ அந்த டேன் நம்ம எப்படி லைட்டன் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஹோம் ரெடிமேட் ரெடி பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு பேக் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட், அப்புறமா பார்த்தீங்கன்னா சன் டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் கூட ஆகும், க்ளோயிங் கூட ஆகும். ஸோ இந்த ஹோம் ரெடிமேட் ஃபேஸ் பேக் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு பொட்டேட்டோ தோல்லாம் சீவிட்டு லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ எல்லாமே நம்ம இப்போது அரைச்சிட போகிறோம். ஸோ இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா அரைச்சிட போகிறேன், ஒரு பேஸ்ட்டு ஆக்கிட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இது இப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல, இப்போ நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். அந்த வடிகட்டிட்டு அதில் இப்போ வேறு நான் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னஸ், சன் டேன்லாம் ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின்னில் எங்கன்னா டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும், ஸ்கின் நல்லா பிரைட்டாக ஆயிரும். ஸோ வாங்க நம்ம இதை வடிகட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இதோட நம்ம ஜூஸ் தான் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, நான் முல்தானி மிட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ முல்தானி மிட்டி நான் சொல்ல தேவையில்ல, உங்கள் ஸ்கின்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருந்தால் அது கூட ரிமூவ் பண்ணும். ஸோ நான் இது ட்ரை ஸ்கின், நான் முல்தானி மிட்டி யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும், நீங்கள் இதில் இன்னொரு திங்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஹனி ஆட் பண்ணணும். உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருந்துச்சுன்னா, ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறமா நான் அதில் லெமன் போட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இந்த நம்ம அரைச்சி பார்த்தீங்களா அந்த ஜூஸ் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா நம்ம பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பொட்டேட்டோ, தக்காளி, லெமன், அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னால் நான் இதில் லெமன் ஆட் பண்ண முடியாதுன்னு கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாமல் நீங்கள் லெமனை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நீங்கள் இது அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸில். இந்த நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ் எப்படி நல்லா ஃபேராக மாறும். அப்புறமா உங்களுக்கு எதுனா டார்க் ஸ்பாட், சன் டேனில் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். இது உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவ் இருக்கும், நீங்களும் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பொட்டேட்டோ இதில் கலந்தனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் கொடுக்கும். தக்காளியில் விட்டமின் சி இருக்கிறனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப், டைட்னிங் இருக்கும். டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். இந்த வீக்லி நீங்கள் 2 times யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா ரா மில்கில் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக மாறும். ஸோ நான் அது பாய்ஸ் கேர்ள்ஸில் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லாமே ப்ராப்ளம் ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.